Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 391 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த சபாடேஜ் ஐலாண்ட தான் காட்டுறாங்க. பபிள்ஸ் எல்லாம் அது பாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்குது. அப்படியே நம்ம கப்பலை காட்டுறாங்க. பிராங்கி, உசோப்பு, சஞ்சி இவங்க 3 பேரும் மட்டும் கப்பலே இருப்பாங்க. சஞ்சி எதுக்கு இருந்தான்னு தெரியல. ஆனா இவனுங்க 2 பேரும் கோலா பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே பேரல்ல ஃபில் பண்ணிட்டு இருப்பானுங்க. லாஸ்டா நடந்த சண்டையில கோலா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டானுங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா அதனால 2 பேரும் சேர்ந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐலாண்டுக்கு போய் செம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாங்கிற மாதிரி உசோப் சொல்லுவான். ஆனா சஞ்சி வரமாட்டேன்பா. ஏன்னா அவன் ஒருத்தருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கானாமா. அதனால அவங்க வந்த அவங்கள கூப்பிட்டுட்டு நான் ஷாப்பிங் போகணும்பா. இவனை யார் இங்க இருக்க சொன்னான்னு பார்த்தா அந்த நமி புலதான். வேணும்னே சஞ்சி பக்கத்துல நின்னுட்டு கப்பல் ஃபுல்லா நம்ம ட்ரெஷரா வச்சிருக்கோம். யாராச்சும் வந்து ஆட்டையை போட்டாலும் போட்டுருவாயிலே. நம்ம யாராச்சும் சூப்பர் ஹீரோவை இங்க பாதுகாப்புக்கு வச்சுட்டு போகணும். யார வச்சுட்டு போலான்னு அப்படியே பயங்கரமா யோசிப்பா. அதான் நான் இருக்கல்ல, நீ ஏன் கவலைப்படுறன்னு ஆடு தானா வந்து தலைய கொடுத்துருக்கு. உசோப்ப பார்த்துட்டு அட பாவி, அவ விரிச்ச வலையில அலேக்க வந்து மாட்டிட்டியாடாமா. அவன் என்னடானா நமிதாண்டா என் குலசாமி, நான் அவளுக்காண்டி அடிமையா வேணாலும் இருப்பேன்பா. விளங்கிரும்னு காரிட்டு துப்புவான். அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஜோரோ எகிரி குச்சி அந்த ஐலாண்டுக்குள்ள ஓடுவான். எங்கடா இவ்வளவு அவசரமா போற, வெண்ணப்பா இல்லன்னு 2 பேரும் கத்திட்டு இருப்பானுங்க. அவன் கேஷுவலா ஒரு வாக் வரேன்பான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஜோரோ வாக் போறான்னா எந்த லெவல்ல இருக்கும். ஆல்ரெடி இந்த ஆர்கிபெலகோவே ஒரு குதர்க்கமா தான் இருக்குது. இவனை ஸ்ட்ரெயிட்டா வர சொன்னாலே ரூட் மாதிரி கண்டமேனிக்கு சுத்தி சுத்தி வருவான். இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வாக்கிங் போறேன்னு சொன்னான்னா விடுவாயிலா நம்மளுங்க வண்டையா திட்டுவானுங்க. டேய் இது ஒண்ணு சாதாரண இடம் இல்ல, நீ உள்ள போனீனா அதுக்கப்புறம் உன்னைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால மூடிட்டு இருன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஐலாண்ட்ல போய் எவனாச்சும் தொலைவானா. அதான் எல்லா மரத்திலயும் நம்பர் போட்டு வச்சிருக்காங்களே. எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தாலும் இந்த நம்பரை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துரும்டா என் விளக்கெண்ணைகளா. அதனால பஞ்சாயத்து இல்லாம உடனே உசோப்பா அசந்துருவான். பரவாயில்லையே பையன் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கானே, இந்த விஷயத்த நான் யோசிக்கவே இல்லையேப்பா. சஞ்சய் கூட அடா ஆமாப்பா, தேவையில்லாம உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நீ புத்திசாலி தான், நல்லபடியா போயிட்டு வா. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், உன்னை மட்டும் நீ நம்பாத, வழிய நம்பி வா, அப்பதான் ஒர்க் அவுட் ஆகுமா. அவன் பார்த்துட்டு என்ன இவனுக்கு லூசு மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா ஜஸ்ட் இந்த ட்ரீ நம்பர் தெரிஞ்சாலே போதும். அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீயோட நம்பரை பார்ப்பான். அந்த டைம் என்னாவும் ஒரே ஒரு பபிள் மட்டும் ஒன் சைடா வந்து மறைச்சுக்கும். அப்படி இருக்கும்போது 41ல 4 தெரியாது, 1 மட்டும் தான் தெரியும். அப்படின்னா இது 1க்கு வந்தா போதும்ல. எச்சி 1ஆம் நம்பர் மரத்துக்கிட்ட வந்தா போதும்ல. சைல்டிஷ் பாய்ஸ், அவனுக்கு எவ்வளவு வேணாலும் நீ அசிங்கப்படுத்திட்டு போட்டோம். நான் கண்டிப்பா இந்த ஐலாண்ட்ல தொலையவே மாட்டேன். அவன் பாட்டுக்கு பில்டப் பண்ணிட்டு போவான். என்ன பண்றது, 41ன்னு இருக்கத பார்த்துட்டு 1ன்னு போறான். இனி இவன் 1ஆம் நம்பருக்கு போயிட்டு தானே ரிட்டர்ன் வருவான். ஒன்னும் பண்ண முடியாது. அதே நேரம் இங்க இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த ஹச்சி பைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவான். ஏன்னா இந்த இடத்துல அவங்க தான் கொஞ்சம் பெரிய கைங்க. ஏதாச்சும் எக்கு தப்பா ஆச்சுன்னா அவ்வளவுதான், மறுகையா சாலாதான். அந்த மாதிரி பெரிய ஆளுங்க எல்லாத்தையுமே செலஸ்டியல் டிராகன்ஸ்னு சொல்லுவாங்க. அவனுங்க எப்பவுமே கொஞ்சம் பயங்கரமா டெரரா தான் வருவானுங்க. எப்பவுமே மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டிருப்பானுங்களாமா. சாதாரண மக்கள்லாம் அவனுங்க மூச்சு காத்த கூட சுவாசிக்க கூடாதாமா. அப்படின்னா எந்த அளவுக்கு சல்லிப்பழுகன்னு பாத்துக்கங்க. இவங்க என்ன செஞ்சாலும் சரி அவங்கள எதிர்த்து பண்ற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதாமா. என்கிட்ட அந்த ஒரு விஷயத்த மட்டும் சத்தியம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே வருவான். லூஃபி இது வரைக்கும் அவன் பேசின எதையுமே கேட்கவே இல்லை. சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்கும் போது மட்டும் ஓகேம்பா. அண்ட் இன்னும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லுமாமா. நியூ வேர்ல்டுக்கு போற மக்கள் எல்லாருமே இங்க தான் வந்து கேதர் ஆவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம லூஃபி டீம் மாதிரி ஃபேமஸ் இல்லாத பைரட்ஸும் இங்க சுத்திட்டு இருப்பாங்களாமா. பயலுக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சா இப்படி பேச மாட்டான். அண்ட் நிறைய மெரைன் ஆளுங்க இருப்பாங்க, பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பைரட்ஸ புடிக்கணும்னு தெரியவானுங்க. அண்ட் இங்க கிட்னாப்பர்ஸும் ஜாஸ்தி. ஏன்னா இங்க எந்த ஒரு சட்ட திட்டமுமே கிடையாது. சோ பைரட்ஸ் வாங்குறது விக்கிறதெல்லாம் தடையே இல்ல. நீங்க என்ன பண்ணாலும் சரி யாருமே கண்டுக்காத மாதிரி நடந்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணுவான். ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் சரி நேவி ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல தான் இருக்குது. அசால்ட்டா புடிச்சிருவானுங்க. அண்ட் இங்க இருக்க பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாம் நார்மலான ஆளுங்களே கிடையாது. எல்லாம் கொஞ்சம் கொலவெறி புடிச்சு கொடூரமா தெரியறவங்களாமா. அண்ட் இதோட இன்னொரு விஷயமும் இருக்கும்பா. ஏய் ஒரு விஷயம்னு சொல்லி 9000 விஷயம் சொல்லிட்டா. போதும் லிஸ்ட் பெருசா போறது. ஆமா உன் மண்டையில என்ன பிளாஸ்டர் எப்ப அடிபட்டுச்சுன்னு கேட்டா அவன் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவான். பாக்கணுமே, அதான் என்னால தாங்க முடியல. இந்த இடத்துக்குள்ள ஃபிஷ்மேனாவோ மெர்மைடாவோ வரவே கூடாது. வந்தா அப்படியே லபக்குன்னு கேட்ச் பண்ணி கொண்டு போய் வித்துருவானுங்க. அதனால மனுஷங்க மாதிரியே நடந்துக்கிறாங்களாமா. அதுக்குதான் இந்த கெட்டப் சேஞ்ச். இப்படி ஒரு மாறு வேஷத்தை உலகத்துல நான் பார்த்ததே இல்லடா சாமிபா. உடனே ரோபினோ அப்படின்னா நம்ம சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் சிட்டிசன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கலாம் லூஃபிம்பா. ஏன்னா அந்த ஆக்டோபஸ் பண்டைய அப்படித்தானே கேஷுவலா இருக்க சொல்றான். ஆனா அந்த லூஃபி பைய கொஞ்ச நேரத்திலேயே விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். அதாவது அங்க இருக்க பாலை புடிச்சு மண்டைய உள்ள நுழைச்சு கையையும் உள்ள நுழைச்சு பாத்தீங்களா உள்ள போயிட்டேன்னு சொல்லிட்டு மொத்த பாடியுமே உள்ள கொண்டு போயிருவான். அது கீழே விழாம அப்படியே மிதந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு லீக்குமே இல்ல. உடனே அந்த டைம் ஒருத்தன் இதை உள்ள போட்டுக்க, இத போட்டினா உன்னால முன்னாடி மூவ் பண்ணி போக முடியும்னு சொல்லுவானா.
வச்சிருப்பான். சரின்னு அதை வாங்கி உள்ள போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்குவான். இப்ப என்னன்னா பெடல் பண்ணணும். பெடல் பண்ணா முன்னாடி போலாம். சூப்பர் அப்னு சொல்லிட்டு பெடல் பண்ணுவான். பின்னாடி ஃபேன் சுத்தி அப்படியே முன்னாடி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. பார்க்கும் போதே சூப்பரா இருக்குது. ஏன்னா பையன் ஜம்முன்னு அந்த பபுளை யூஸ் பண்ணி பறந்துகிட்டு இருக்கான். உடனே அந்த கடைக்காரன் அந்த பபுள் பைக்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவான். இது ஆர்கிபெலகோட ஃபேமஸான பபுள் பைக். உங்களுக்கு வேணும்னா எதை வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ காட்டுவான். இதுல ஒரு நாளைக்கு ரெண்டுக்குன்னு எடுத்தா 500 பெரிஸ், 10,000 பெரிஸ் கொடுத்தா அதை வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சீப்பும்பா. சரி ரைட்டு ஹச்சி நாங்க ரெண்டுக்கு எடுத்துக்கிறோம்பா. ஆனா அந்த லூஃபி லூசு பையன் நாங்க வாங்கிக்கிறோம்பா. அவன் சொன்ன உடனே சாப்பரும் நானும் வாங்கிக்கிறேன்பா. இந்த பைக்கை இந்த ஐலாண்ட்ல மட்டும்தான் ஓட்ட முடியும். இவங்க என்ன இங்கேயா தங்க போறாங்க? லூசாடா நீங்கன்னு கேப்பான். அத நீ ஏன்டா சொல்ற? எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்னு லூஃபி காண்டாவானா. ஐயோ உங்களுக்கு அதை நான் அப்புறம் சொல்றேன். எங்களுக்கு இன்னும் 2 பைக் மட்டும் ரெண்டுக்கு கொடும்பா. அப்பவே கடைக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த லூசு பையன் இங்க உள்ள வந்தான்னு. சே ஏமாத்தி வித்துடலான்னு பார்த்தேன்பா. உடனே சாப்பரும் லூஃபியும் ஓ அதான் மேட்ரா, நல்ல வேலை தப்பிச்சிட்டோமானுங்க. அதுக்கப்புறம் என்ன 3 வண்டி எடுத்துக்கிட்டு பபுல்ல பிக்ஸ் பண்ணி சும்மா ஜாலியா ஊத்திட்டு போவாங்க. இத பார்க்கவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்காமா. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணதே இல்ல. உடனே ப்ரூக்கு பாட்டு பாடும் போல தோணும். அந்த டைம் இந்த லூஃபி பேசாம இந்த பபுள் பைக்கை நான் வாங்கிடலான்னு பாக்குறப்பா, சூப்பரா இருக்குதும்பா. உடனே ஹச்சி ஒரு கேள்வி கேட்பான். நீ இந்த பபுல்ல மேல போனியே, மேல போன உடனே வெடிச்சு கீழே விழுந்தியே, அது எப்படி விழுந்தேன்னு கொஞ்சம் சொல்லும்பா. அட ஆமாப்பா, நான் எல்லா பபுள்ஸ்லயும் ஜம்ப் பண்ணி மேல போய்கிட்டே இருந்தேன். மரத்துக்கு மேல போன உடனே ஒரு லிமிட்டுக்கு மேல எல்லா பபுள்ஸுமே கண்ணா பின்னான்னு உடைய ஆரம்பிச்சிருச்சுமா. அப்படின்னா இந்த சப்போடி ஆர்கிபெலகோட கிளைமேட் ஏரியாவை விட்டு அந்த பபுள் வெளியே போச்சுன்னா அது பட்டால்னு வெடிச்சிரும். இந்த அசல் மசல் மேங்க்ரோவ்ஸ் தான் இந்த பபுள்ஸ் எல்லாத்துக்குமே ஏத்த சூட்டபிளான கிளைமேட். இந்த இடத்தை விட்டு அந்த பபுள் வெளியே போனாலே அந்த ரெசினுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்ல. சோ டப்புன்னு வெடிக்க தான் செய்யும்பா. ரோபின் ஆச்சரியமா கேப்பா. அப்படின்னா இந்த பபுள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியாது கரெக்டானு கேட்டா ஆமாம்பா. ஆக்சுவலா இங்க வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த பபுள்ஸ் எல்லாம் பைக்கை மாட்டி ஜாலியா ஓட்டிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த பைக்கை வாங்கிடுவாங்க. ஆனா இங்க இருந்து தான் வெளியே கொண்டு போக முடியாது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுத்தாலாம் வாங்க மாட்டான். இது ஒரு கேவலமான பிசினஸ், ஏமாத்திட்டு திரிவானுங்க. அதனால ரெண்டுக்கு எடுக்கிறது மட்டும் தான் நல்லதும்பா. ஆனா லூஃபி அப்பம் கூட இல்ல, நான் இந்த பைக்கை வாங்காம விட மாட்டேன், நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாதும்பா. அப்புறம் நமி மறுபடியும் சொல்லுவாடே மூலகட்ட முட்டாப்பாயில, நீ இந்த பபுளையும் பைக்கையும் எடுத்துட்டு ஐலாண்டை விட்டு வெளியே போனினாலே அந்த பபுள் பட்டால்னு வெடிச்சிரும், அது ஒரு மிஸ்டின்னு வேற சொல்லுவா. இது ஒரு மர்மமா, அதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படி இப்படின்னு தொண்டையிலே ஏத்துவான். ஏண்டா அதை தாண்டா இவ்வளவு நேரம் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம், சொன்னா மட்டும் உனக்கு புரிஞ்சிருந்தாடா விளக்கண்ணு பச்சை பச்சையா திட்டுவா. அப்பதான் கேமி சொல்லுவா, இது ஆக்சுவலா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்லயே யூஸ் பண்ணலாமாமா. கடலுக்கடியிலயும் இதே மாதிரி தான் பபுள்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. உடனே லூஃபி அப்படின்னா நான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போகணும்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். உடனே ஸ்டார் ஃபிஷ், நீ அங்க வந்து இன்னும் மெர்மைடோட பிரின்சஸ மீட் பண்ணணும், அவங்க அழகுக்கு ஈடு இணையே இல்ல அப்படி இப்படின்னு வர்ணிச்சு தள்ளிட்டு ப்ரூக்கு கிட்ட நீ பார்க்க வரியான்னு கேட்டா, எனக்கும் என் 2 கண்ணால பாக்கணும்னு ஆசை, ஆனா எனக்கு தான் கண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த டைம்னு பார்த்து லூஃபியை சாப்பரும் ஒரு கடையில போய் நின்னுக்கிட்டு வாசனை தூக்குது, இது என்னதுன்னு கேப்பான். பிஸ்கெட்ஸ் குக்கீஸ்னு பயங்கரமா அடுக்கி வச்சிருக்கும். அதுலயும் குக்கீஸ்ல எல்லாம் கிராண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் பாதின்னு எழுதி இருக்கும். அங்க கிராண்ட் லைனோட மஞ்சு பன்ஸ் எல்லாம் இருக்காமா. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களான்னு கேப்பான். அட போயான்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் வாயில லபக்கு அள்ளி போடுவானுங்க. அவன் என்னடானா இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான சுவீனியர், சொல்ல போனா கிராண்ட் லைன்லயே இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். இவங்க அதை எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவங்க பாட்டுக்கு லபக்குன்னு வாயில அள்ளி போட்டுட்டு இன்னொரு பெட்டியை வேற ஓபன் பண்ண சொல்லுவானுங்க. ஏய் தின்னதுக்கு மேல காசு கொடுக்கறா விளக்கணைகளான்னு அவன் பச்சை பச்சையா திட்டுவான். அப்படியே அவங்க டிராவல் பண்ணி 35வது மரத்துக்கு வருவாங்க. அங்க ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது அண்ட் பாலா நிறைய தூங்கிட்டு இருக்குமா. அது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க எல்லாம் யாருன்னா செயிலர்ஸ். மரி ஜாய்ஸ்ல பாஸ் வாங்கிட்டு அந்த பக்கமா போறதுக்காண்டி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்பதான் ஸ்டார் ஃபிஷ் ஒரு மேட்டர் சொல்லும், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, கொஞ்சம் அங்க பாருங்கன்னு காட்டுவான். பெரிய பபிள்ஸ் எல்லாத்தையும் புடிச்சு வச்சு அதுல மெட்டல் அலாய வச்சு பெயிண்ட் பண்ணுவானுங்க. அப்படித்தான் ரவுண்ட் ரவுண்டா உருவாக்கி வச்சிருக்கானுங்க. இதான் மேட்டர்னு அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஷாப்பிங் மாலை பாத்துருவாங்க. அவ்வளவுதான் நம்பி ரோபின்ட்ட வா போலான்னு சொல்லி கதறிட்டு இருப்பா. அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க பொட்டி பொட்டியா நிறைய அள்ளிட்டு வருவானுங்க. இவ்வளோத்தையும் வாங்கிட்டீங்களான்னு கேமி எல்லாம் அசந்துருவா. இதெல்லாம் தூக்கிட்டு போனா கஷ்டமா இருக்கும், பேசாம நீங்க பபுள் பேக்ல போட்டுருங்கம்மா. பபுள் பேக்கான்னு பார்த்தா பபுள்குள்ள அலையாக்க உள்ள தள்ளிடுவான். சோ இதை தூக்கிட்டு போகணும்னா ஸ்ட்ரென்த் தேவையில்லையே, ஒரு கைத்தை கட்டி பலூனை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனா போதும். சரி இங்க நவீன் ஒருத்தி இருந்தாலே அவன் எங்கன்னு கேட்பாங்க. அவங்க 30வது மரம் இருக்க இடத்துக்கு ஷாப்பிங் போயிருக்காங்க, எங்களை இன்சார்ஜா பாத்துக்க சொன்னாங்கன்னு வேற சொல்லுவாளா. சரி அதெல்லாம் ஒண்ணு பஞ்சாயத்துல நாங்க பாத்துக்கிறோம், நீ அடுத்தது எங்க போகணும்னு கேட்டா இவங்க அந்த 13வது நம்பர் மரத்துக்கிட்ட போடுமாமா. அதுவும் இந்த பபுள் பைக்கை வச்சுதான் போயிட்டே இருக்கணும், லேட் பண்ண வேண்டாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. அதே நேரம் இங்க ரோபினும் நமியும் அவங்க பாட்டுக்கு ஜம்முன்னு ஷாப்பிங் மாலை நோக்கி போயிட்டு இருப்பாங்களா. ரோபினே கேமிய ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு இருப்பா, ஆனா அவ வரலன்னு சொல்லியிருப்பா. அவ இந்த ஐலாண்ட்ல இறங்கினதுல இருந்தே கொஞ்சம் பயந்து தானே இருக்கா, அதான் ஏன் என்னன்னு தெரியலாம்பாலா. உடனே ரோபின் யாருக்கு தெரியும், ஒருவேளை இந்த ஐலாண்ட்ல மோசமான சம்பவம் ஏதாச்சும் நடந்திருக்கலாம்பா. மோசமான சம்பவமானு நமி அப்படியே பயங்கரமா யோசிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.